கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறழ் சாட்சிக்கு புற அழுத்தம் யாரிடமிருந்து வந்தது என கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிபதிகள் பிறழ் சாட்சியை குற்றவியல் வழக்கு பதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைந்திருக்கிறார். கோகுல்ராஜ், நீதிபதிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள். லாவண்யா, அதாவது கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட வன்கொடுமை நீதிமன்றம் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து யுவராஜ் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. இன்று இந்த வழக்கில் முக்கியமாக என்னவென்றால், மேலும் பிறல் சாட்சியாக நிறைய பேர் ஆனாக, முக்கியமாக அந்த சுவாதி என்கிறக்கூடிய அந்த நபர் பிறல் சாட்சியாக மாறினார். இந்த பிரதான கருதப்படுகிறார். அவரை இந்த வழக்கு விசாரணைக்காக இன்று நீதிபதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவரிடம் ஓபன் கோர்ட்லேயே சில கேள்விகளை கேட்டார். அதாவது அவரும் ஒரு CCTV காட்சியை காண்பித்து அதில் இருப்பது நீங்களா என்று கேட்டனர். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். மேலும் அடுத்ததாக அவர் ஒரு பெண் கோகுல்ராஜின் உறவினரிடம் பேசிய ஆடியோவை போட்டு காண்பித்து அது நீங்களா என்று கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள். அதற்கு இந்த குரல் என்னுடையது இல்லை என்று அவர் மறுத்துவிட்டார். அப்போது நீதிபதிகள் உங்கள் குரலையும் இந்த குரலையும் நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி உத்தரவிட்டனர். மேலும் சில ஆவணங்களை காட்டி அது உங்களது கையெழுத்து தானா என்று கேள்வி எழுப்பினர். ஆம், இது எனது கையெழுத்து தான் என்று கூறினர். முக்கியமாக இந்த வழக்கில் நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியம் மற்றும் நீங்க எழுதி கொடுத்த ஆவணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்து செய்தீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சாட்சி சுவாதி கூறுகையில், இந்த வழக்கில் எந்த போலீசார் CBCID போலீசார் கூறிய கருத்துக்களை தான் நான் கூறினேன். அவர்கள் எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. எனவே அவர்கள் சொன்னதை நான் செய்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டார். மேலும் கடைசியாக அந்த கோகுல்ராஜின் உறவினர்கள், அதாவது அவங்க தாய் சித்ரா மற்றும் கலைச்செல்வன் மற்றும் உள்ளிட்டவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எனக்கு அது தெரியாது, அவர்கள் நான் பார்த்ததில்லை என்று கூறிவிட்டார். மேலும் கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு புற அழுத்தம் ஏதாவது இருந்ததா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது அதற்கு அந்த சுவாதி, எங்களுக்கு புற அழுத்தம் ஏதும் இல்லை, ஆனால் போலீசார் கூறியதை நாங்கள் செய்தோம் என்று கூறிவிட்டார். மேலும் அதற்கடுத்து நீதிபதிகள் கூறுகையில், உங்களுடைய சாட்சிகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மீது அடுத்த வாரம் குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும், இதற்கான உத்தரவு அடுத்த வாரம் பிறப்பிக்கப்படும் என்று கூறிய நீதிபதிகள், வாழ்க்கையில் உண்மை சத்தியம் என்பதுதான் முக்கியம், ஜாதி முக்கியம் இல்லை. எனவே நீங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு அவகாசம் வழங்குகிறேன். மீண்டும் 1 மணிக்கு மேல் நான் வருகிறேன். அதுக்குள் நீங்கள் சில விஷயங்களை உண்மையை கூறுங்கள், இல்லாவிட்டால் இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறோம், அடுத்த வாரம் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். லாவண்யா, இந்த வழக்கு விசாரணை குறித்த அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்.